கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துவதோடு தேவனுடைய பிரதான கிருபையினாலே அருமையான இந்த மாலை வேலையை நமக்கு ஏற்படுத்தி தந்து அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து இன்னும் அவருடைய குமாரனுடைய பாடு மரணங்களை குறித்தும் நம்முடைய சுய பரிசோதனை செய்யும்படியாக நம்முடைய காரியங்களை குறித்தும் அறிவதற்காக தேவன் இந்த இடத்திலே நமக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்துக்குள்ளாமல் கடந்து போகலாம். அன்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அபாத்திரராய் போஜனபானம் பண்ணுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு வகையாக நினைவு கூறுதலில் நம்ம பங்கேற்கலாம். ஒன்று பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுதல், இன்னொன்று அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுதல். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ரெண்டு விஷயத்தை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை நம்ம முதல்ல படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 31 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் 27 முதல். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கலாம். ரொம்ப 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 எச்சரிப்பான ஒரு வசனம் இந்த வசனம் இல்லையா? பாருங்க, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். தன்னை குறித்து இல்லை, யாரை குறித்து? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து என்னவா இருக்கிறான்னா குற்றமுள்ளவனாக இருப்பான். அப்படின்னா பாத்திரமாய் அந்த பந்தில பங்கு கொண்டா நமக்கு என்ன இல்லை? சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து என்ன இல்லை அப்படின்னா நமக்கு குற்றம் இல்லை, இல்லையா? அடுத்த வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. அடுத்த எச்சரிப்பு, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அதை விட எச்சரிப்பு இது. முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நான் அந்த இடத்துல நின்று அந்த அப்பத்தை கையில் வாங்கி சாப்பிட்றதற்கு, அதை உட்கொள்றதற்கு எனக்கு தகுதி இருக்குதா? கடந்த 1 வருஷ காலமும் நான் உடன்படிக்கை பண்ணின நாட்களில் இருந்து எடுத்துக்கலாம். தேவன் என்னை அழைத்து வந்திருக்கிற விதம் ரொம்ப அருமையானது. இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கொடுத்து இந்த சத்தியத்தில் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி பங்கு எனக்கு கொடுத்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் முன்பாக நிற்கிறதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா அப்படிங்கிறத என்ன பண்ணிப்போம்? தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து. என்னை எப்போ பண்ணணும் சுய பரிசோதனை? நிசான் மாதம் 14ஆம் தேதி, மார்ச் மாதம் 31ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு பண்ணணும். கேட்டுதானே? அதுவரை என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, இல்லையா? அன்புக்குரியவர்கள் அப்படி இல்லை, இல்லையா? நம்ம எதுக்காக இந்த 1 வார காலம் 1 மாத காலம்லாம் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதை குறித்ததான அறிவு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா முதல் வசனமும் பயங்கரமான எச்சரிப்பு, 2வது வசனமும் எப்படிப்பட்ட இருக்குன்னா, முதல் வசனம் குற்றமுள்ளவனாக இருப்பான். 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, சோதித்து அறியாமல், எந்த ஒரு விஷயமும் அதை பற்றி தெரியாமல், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கரிசனையே இல்லாமல், யதார்த்தம் இல்லாமல் அப்படியே போய் நின்னோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு குற்றம் இருக்கிறதா பார்க்கணும். அடுத்து படிங்க, தொடர்ந்து 29ஆம் வசனம். எண்ணத்தினால் அபத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். முதல்ல நம்மளை நிதானித்து அறியணும்னு சொன்னார், சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்து கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன பண்ணணுமா? நிதானித்து அறியணும். இப்ப கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய சரீரம் என்ன? ரொம்ப லேட்டான சப்ஜெக்ட் முடிக்கிறது, இல்லையா? நம்ம ஏற்கனவே படித்தது தான், நம்ம தான் எடுத்துருக்கோம் சப்ஜெக்ட்டுங்க, இல்லையா? கர்த்தருடைய சரீரம்னா என்ன, அந்த ரத்தத்தை பானம் பண்ணுறதுனா என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். நீங்கள் சப்ஜெக்ட் நிறைய கேட்கணும். நினைவு சப்ஜெக்ட் வீடுகளில் நம்ம இருக்கும்போது, லெசர் டைம் கிடைக்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்கணும். கேட்டால் தான் நமக்கு என்ன ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்கும். இப்போ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அந்த போஜனபானம் அந்த பந்தியில் இருக்கிறதுனால என்ன வருதாமா?
ஆக்கினை தீர்ப்பு வருது, மோசமான தீர்ப்பு அது இல்லையா? அப்போ அது நம்மளையும் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது அந்த சரீரம் என்னதுன்னு என்ன பண்ணணும், அதையும் நிதானித்து அறிந்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பந்தியில உட்காரும். அடுத்து வாசனம் படிங்க, 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். இப்படி பண்ணதுனால முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கல, அடுத்து கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியல, ரெண்டும் அறியாததுனால உங்கள பல பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? பலவீனர். நாம பலம் உள்ளவர்களா இருக்கணுமா, பலவீனமா இருக்கணும்? பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? பலவீனம் நம்ம மாம்சத்தில் இருக்கிற ஆதாமுடைய வழியில வந்ததெல்லாம் நம்ம உடன்படிக்கை பண்ணதோட சரியா போச்சு. அதுக்கப்புறம் யாருக்குள்ள வந்திருக்கிறோம்? புது சிருஷ்டியுடைய சிந்தைக்குள்ள நமக்கு வந்திருக்கிறோமே தவிர, அதுல பலம் உள்ளவர்களா இருக்கணுமே தவிர பலவீனரை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த பலவீனம் நமக்குள்ள எப்ப வருது அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதை நிதானித்து அறியாததுனால, அந்த சரீரம் என்னென்று நிதானித்து அறியாததுனால, நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்காம ஏதோ 4 பேர் செய்கிறாங்க, வருஷம் வருதுன்னு சொல்லி அந்த பரிசுத்த பந்தியில போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு முதல்ல வரக்கூடியது என்னன்னா பலவீனம். பலவீனம் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு அழுதுருவோம், என்ன உணர்ச்சி வசப்பட்டுருவோம், என்ன செய்யறேன்னு செய்யாமல் செஞ்சிருவோம், என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசிடுவோம், நிதானித்து என்ன பண்ண மாட்டோம், அறிய மாட்டோம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம் இல்லையா? இந்த பலவீனத்துக்குள்ள போயிடுவாங்களாம். அப்ப தேவன் எதற்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னா, பலவீனத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, உங்களில் அநேகர் பலவீனரும், அடுத்து வியாதி உள்ளவர்களும். என்ன வந்துருமா? நோய் வந்துருமா? என்ன நோய்? ஆவிக்குரிய நோய், மாம்சத்துக்குரிய நோய் இல்லை. மாம்சத்துக்குரிய நோய் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, பேர் கிறிஸ்தவர்களுக்கு, சபையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வரும். ஆனா ஆவிக்குரிய நோயில் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய நோய் சொல்லுங்க பாப்போம். இல்லையா? ஆவிக்குரிய நோய். சின்ன காய்ச்சலுக்கு கூட சபைக்கு வர மாட்டோம், சின்ன பிரச்சனை கூட என்ன பண்ண மாட்டோம், சபைக்கு வர. சோர்வு, ஆவிக்குரிய சோர்வு. இந்த சோர்வு தான் நம்ம வியாதியில இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கு, ஒரு அடையாளமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல பலவீனம் வரும், அப்புறம் வியாதி வரும், அப்புறம் அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரை என்னது? ஆவிக்குரிய நித்திரை. நீ குளிரும் அல்ல ஆனாலும் அல்ல, அப்படியே வர்றது, அப்படியே போகிறது. என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஊழியத்தை செய்கிறாங்க, எந்த சகோதரன் எப்படி இருக்கிறாரு, எந்த சகோதரி எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட குறைகள் என்ன, அவங்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியுமா, அர்ப்பணிப்பின் வாழ்க்கைனா என்ன, எதுவுமே தெரியாமல் நித்திரையாகவே இருந்துவாங்க. நல்லா தூங்குவாங்க. சபையில் தூங்குறதை பற்றி நான் சொல்லலை, ஆவிக்குரிய தூக்கம் இல்லையா? சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறது எப்படி தூங்குவாங்கன்னா, காலை சம்பளிக்கு போனால் கூட தெரியாது. அந்த மாதிரி சபையில் என்ன நடக்குன்னே தெரியாமல் பேருக்கு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நித்திரை மயக்கத்திலே இருப்பாங்க. நான் மாம்சத்தில் இருக்க நித்திரையை பற்றி சொல்லலை, ஆவிக்குரிய நித்திரை என்ன பண்ணிடுவாங்க இருப்பாங்க. இந்த மூன்றுமே பலவீனம், வியாதி, நித்திரை, இந்த மூன்றுமே எப்ப வருது அப்படின்னா, அபாத்திரமாய் போஜனப்பானம் பண்ணதுனால தேவனே அதை என்ன பண்றாரு, கொண்டு நம்ம கிட்ட விடுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அங்க கொண்டு விட்டுட்டார். கடைசியில் எப்படி ஆரம்பிச்சோம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அடுத்து கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து என்ன பண்ணும், அதுல பங்கெடுக்கணும். இந்த ரெண்டையுமே கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மை நாமே நிதானித்து, நான் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறேன்னா, என்னை சுய பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷம் முழுவதும் நான் சரியாக தேவனுக்கென்று ஊழியம் செஞ்சிருக்கேன்னா, குணலட்சணத்தில் வளர்ந்துருக்கிறேன்னா, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி, அல்லது நான் ஞானஸ்தானம் எடுத்த புதுசில் இருந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சபைக்கு வந்துட்டு என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் பிரதர், அந்த லெவல்லே அப்படியே இருக்கிறோமா? இது எல்லாம் நிதானிச்சு பார்க்காம பந்தியில் என்ன பண்ணக்கூடாது, பயம் வருதுல்ல? அன்புக்குரிய சகோதரர்களே, பயப்படுறதுக்காக சொல்லல, சுத்தமா நமக்கு இதுல நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, தகுதியும் இல்லை. அதே சமயத்துல நம்முடைய அதிகமான நம்ம இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, குறைகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு.
எல்லா மனிதர்களும் அப்படிதான், இங்கிருந்து பேசுறவங்க அப்படிதான், அங்கே கேட்குறவங்க அப்படிதான், எல்லாத்துட்டையுமே குறைகள் நிறைய இருக்கு. நிறைகள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் குறைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், தகுதியே கிடையாது. ஆனால் இந்த குறைகள் எல்லாம் பெருசாக நினைக்காம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை தகுதிப்படுத்துறது யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ யதார்த்தமாக இருந்து நம்முடைய மனசீக பிரகாரமாக சின்ன சின்ன குறைகள் வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுறதுனால அந்த குறைகள் என்ன செய்யப்பட்டுச்சு? நீக்கப்பட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறோம். ஆனால் நம்மளை நிதானிச்சு பார்க்காம கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு தெரியாம அங்கே போய் நின்னோம் அப்படின்னா என்ன இல்லை, தகுதியா என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. இதுக்கு ஈக்குவலா இன்னொரு வசனம் இருக்கு. அபாத்திரமாய் போஜனம் பண்ணனா என்ன நடக்கும்னு சொன்னது ஈக்குவலா இன்னொரு வசனம் இருக்கு, அதை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20 முதல் 21 25. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. என்ன சொல்றாரு? அப்ப 2 பாத்திரம் இருக்கா? கர்த்தருடைய பாத்திரம் ஒன்று இருக்கு, பேய்களுடைய பாத்திரம் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டுலயுமே என்ன பண்ணக்கூடாதம்மா? எப்படி பண்றது அப்படின்னா ஒரு வருஷம் முழுவதும் பேய்களுடைய பாத்திரம், ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய பாத்திரம். இப்படி என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு போஜனம் பண்ணவே கூடாது இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அது ரொம்ப எச்சரிப்பா பவுல் சொல்றாரு. முதல்ல 10ஆம் அதிகாரத்தில் இது எழுதிட்டான், 11ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்ப படிச்ச அத்தனை எச்சரிப்பு நமக்கு கொடுக்குறாரு. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் என்ன பண்ணக்கூடாது? பங்கேற்க கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாது. 22ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அப்படி பண்ணோம்னா கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரை விட நாம யாரு பலவான்களா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு எரிச்சலை மூட்டவர்கள் நம்ம பலவான்களா அப்படின்னா நம்ம பலவீனர்கள். தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது அவரை எரிச்சல் மூட்டல் அளவுக்கு நாம தகுதியானவர்கள் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கர்த்தருடைய பாத்திரம், பேய்களுடைய பாத்திரம். பாத்திரமாய் போஜனம் பண்ணுதல், போஜனபானம் பண்ணுதல், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுதல். 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்போ அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுதல் அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே ரொம்ப முக்கியமான இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போலாம். வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன பண்றோம் தெரியும். இந்த போஜனம் பண்ணும்போது, பானம் பண்ணும்போது இல்லையா, நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தருடைய வருகை என்ன பண்றோம், நம்ம அவர் வருமளவும் அவருடைய வருகை என்ன பண்றோம்னா இந்த பாத்திரம் பானம் பண்ணும்போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன பண்றோம்னா தெரிவிக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம எதுக்கு தெரிவிக்கணும்? அவருடைய மரணம் தான் உலகத்துக்கே என்னவா ரட்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மரணத்தை தெரிவிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு மரணத்தை தெரிவிக்காத அளவுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இல்லை அவர் மறிக்கலை, அவரை பிடிச்சிட்டு போனாங்க, அவர் தப்பி போயிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வகுப்பாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அதை எப்படி நம்ம தெரிவிக்கணும்னா அந்த அடையாளத்தில் நம்ம செய்யும் போது என்ன பண்றோமா தெரியும். அடுத்த கேள்வி, கர்த்தர் வருமளவும் வந்தாச்சா? அப்ப இனி என்ன பண்ண வேண்டாம்? அப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? எதுக்கு வார வாரம் வர்றோம்? எதுக்கு 4 நாள் வர்றோம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, எது வரனா கர்த்தர் வருவளம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவர் எப்போ வராரோ, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எப்போ வருவார்? அடுத்த கேள்வி இல்லையா? இந்த மாம்ச சரீரம் முழங்கி பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் வகுப்பார். கடைசியா 1,44,000 அப்படிங்கிற எண்ணிக்கை அந்த சரீரத்தில் சேர்ந்த பின்னாடி இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படையான பிரசன்னம் அப்போகாலிப்ஸ் என்னாயிரும்? வெளிப்பற்றோம். அது வர இந்த கடைசியாக இருக்கக்கூடிய சகோதரர் இருக்கிற வர அவருடைய மரணத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? தெரிவிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, அதை படிச்சோன்னா ரொம்ப லேட் ஆயிடும். வேணா எழுதுவீங்களா யாராவது? வசனம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்,
யூதா 14ஆம் வசனம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 25:31. இத்தனை வசனங்கள் இருக்கு. இத்தனை வசனமும் எதை குறித்து பேசுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. பேர் சபை பாசத்தில் சொன்னோம்னா அதை குறித்து என்ன பண்ணல, பேசல. அவர் வந்திருக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவருடைய பரிசுத்த சபையில அவருடைய பிரசன்னம் இந்த பூமியில இருந்துட்டே இருக்கு. ஆனா வெளிப்படையா இந்த பூமியில அவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக உயிர்த்தல வருகிறார் இல்லையா? சகல பரிசுத்த ஆயிரம் பரிசுத்தவான் கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதா 14ஆம் வசனம் நிறைவேறும் போது, அது வரைக்கும் இந்த பூமியில யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவருடைய மரணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிவிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம கேட்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். கர்த்தர் வரணும்னா வந்துட்டாரே அப்படி என்ன பண்ணக்கூடாது. அது எந்த வருகை பத்தி பேசுறது அப்படிங்கிறது என்ன பண்ணணும், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறோம், ஒருவேளை நீங்க இந்த அனுசரணை செய்யாமல் போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அபாத்திரமாய் போஜனம் பண்ணதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க பிரதர், அதை பண்ணக்கூடாது, நிதானித்து அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் செய்யாமே போயிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இதை பத்தி அவர் பேசல. இப்ப படிச்ச வசனம்லாம் நீங்க செய்யாம போனா உங்களுக்கு என்ன தண்டனை வரும்னு சொல்லி இந்த வசனத்துலாம் எங்கேயுமே இல்லை. அடுத்து இவற்றை தவறாக செய்யறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தவறாக செய்யறதுக்கு என்ன வாய்ப்புனா, அப்பத்துக்கு பதிலா ரசம் இல்லாம அப்பமோ, அப்படி இல்லை. நம்முடைய நடக்கையினால, நம்முடைய கிரியையினால, இப்ப ரெண்டு விஷயம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு தெரியல, நம்மை நாமே நிதானித்து தெரியல. இந்த ரெண்டும் செய்யாம தவறாக செஞ்ச அப்படின்னா, இந்த ரெண்டையுமே நம்ம அறியாம இதை நம்முடைய மனசுலே வைக்காம அதை செஞ்சோம்னா நம்ம தவறாக செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் தவறாக செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நமக்கு என்ன பண்ணிட்டு வைப்போம், சில பலவீனம், வியாதி, நித்திரை. கரெக்டா? இது எல்லாமே நமக்கு வந்துருன்னு சொல்லிட்டார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, சரியா செஞ்சா என்ன ஆசீர்வாதம், இதை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். இதுவரை தப்பா செஞ்சா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், சரியா செஞ்சா என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு இல்லாம செய்யறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா, என்ன பண்ணணும் தெரியுமா? நேற்று கூட பிரதர் சப்ஜெக்ட்ல சொன்னார், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப இந்த டைம்ல கடைசியில ஓடி போய் ஜெபம் பண்றது இல்லை. நல்லா கவனிச்சிங்க. அனுதின வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். அன்றாட பாவக்கரைகள் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும், நீக்கிக்கிட்டே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் தகுதி நமக்கு. இதை செய்யாம எப்பவுமே நம்ம சர்ச்சைக்கு வர்றோம், சப்ஜெக்ட் கேட்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், இப்படி இருந்து என்னன்னே தெரியாம போய் அதை பண்ணோம் அப்படின்னா அது என்ன இருக்குன்னு சொன்னா நம்ம குறை உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய சரீரம், அவருடைய மரணம், அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பலி, அவருடைய தியாகங்கள், இதுல நமக்கு என்ன இருக்கு, ஒரு பங்கு இருக்கு. இதே தெரியாது சார் நிறைய பேருக்கு. இந்த பலியிலும் தியாகத்திலும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பங்கு இருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்படியாக பங்கெடுக்கும் போது வரக்கூடிய நமக்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் ரெண்டு அடையாளங்களை கொடுத்திருக்கார். ஒன்று அப்பம், இன்னொன்று ரசம் இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்போ ஒன்று பாடுகளை குறிக்குது, இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்குது. ரெண்டு நமக்கு கண்டிப்பா அந்த பலியின் ஜீவியத்திலும் அந்த தியாகத்திலும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, எப்ப இருந்து பங்கு இருக்கு அந்த பலியின் ஜீவியத்திலும் அந்த தியாகத்திலும் நமக்கு எப்ப இருந்து பங்கு இருக்கு? எப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணமோ அப்ப அதுக்கு என்ன ஆயிடும், தகுதியாக நம்ம மாறிடுறோம். அப்படி மாறின பின்னாடி நம்ம இதை அனுசரிப்பதினால் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அது இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில நம்ம உணர முடியுமானா முதல்ல தேவ சமாதானம் நமக்குள்ள வரும். இந்த பந்தியை நான் சரியா அனுசரிச்சுட்டேன், தேவன் என்னை தகுதிப்படுத்திட்டார், இன்னும் ஒரு வருஷத்தை எனக்கு என்ன பண்ணிருக்கார், கூட்டி தந்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வெளியே போறோம் பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ நம்முடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அது சமாதானமான ஒரு ஆசீர்வாதம். பின்பாக இதை சரியா நம்ம ஒவ்வொரு முறையும் அனுசரிக்கும் போது
கடைசியாக அந்த சரீரத்தில் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புல நம்ம வரும்போது அது என்றைக்குமே நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதமாக தெய்வீக சமாதானமாக நம்ம என்ன பண்ணலாம் உணரலாம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா. பாருங்க, இது ஒரு அடையாளமா தான் நம்ம செய்யறோம். இந்த அடையாளமா செய்யறதுக்கே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தவறா செஞ்சா நிறைய தண்டனைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்படி தவறா செஞ்சா நித்திரை, பலவீனம், வியாதி இப்படி போனோம்னா சரியா நம்ம என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது, மன நிம்மதியா இருக்க முடியாது, கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்ய முடியாது, ஒரு தோய்மானம் வரும், ஒரு சோர்வு வரும், அப்படியே உட்காருவோம், அப்படியே பலவீனம் ஆயிடுவோம். அடுத்த அடி என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாது. இவ்வளவு நாள் நல்லா ஓடிட்டு இருப்போம், அருமையான ஓட்டம் ஓடிட்டே இருப்போம். ஆனா சில நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி தொய்மானங்கள் வந்துடும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அபாத்திரமாய் போஜனம் பண்றதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா இதுக்கு தகுதியாகிறதுக்கு ரெண்டு விதமான ஆயத்தப்படுத்துதல் இருக்கு. அது என்ன விதமான ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னா, வாழ்க்கை முழுவதும் நம்மை தயார்படுத்துதல். எதுக்கு? இந்த பரிசுத்த பந்தி முடிஞ்ச பின்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, எப்பா இவெல்லாம் பயந்து இருந்தது முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, இனி அடுத்த வருஷம் நிசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணிக்கலாம், அது வரை என்ன பண்ணிடலாம், ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. அதுதான் என்னன்னா வாழ்க்கை முழுவதும் நம்மை தயாரிக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசேஷமாக நம்மை தயார்படுத்தணும். அது எப்போ, நம்ம நினைவு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சோம் இல்லையா, அப்ப இருந்து அப்படிதானே இல்லையா. மன ரீதியா நமக்குள்ள பக்தி வைராகியத்தோடு தேவனுக்கு பயந்து நம்முடைய ஊழியத்தை செய்யறது மட்டுமில்ல, தேவனுக்கு பிரியமா நம்முடைய கிரியை எப்பெல்லாம் மாற்றி, அப்படி கிரியை மாற்றும் போது நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் தகுதியானவனாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கணும், அந்த போஜன பந்தியில நான் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை எப்பெல்லாம் நம்ம நகர்த்துறோமோ அப்பெல்லாம் விசேஷமாக நம்ம தயார்படுத்துறோம் அர்த்தம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து இந்த பரிசுத்த பந்தியில நம்ம கலந்து கொண்டிருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம பண்ணின உடன்படிக்கை என்னவாக போகுது, ரினிவல் ஆக போகுது. பொதுவா வருஷம் பிறக்கும் போது தான் சொல்லுவாங்க உடன்படிக்கை என்ன பண்ண போறோம், ரினிவல் பண்ண போறோம் அப்படின்னு. இன்னும் விசேஷமாக சொன்னா, எப்ப இந்த பரிசுத்த பந்தியில நல்லபடியா நம்ம அனுசரிக்குமோ, தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணத்தோடு பாத்திரமாய் நம்ம அனுசரிக்கும் போது நம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ணப்படுது, ரினிவல் பண்ணப்படுது, புதுப்பிக்கப்படுது. இல்ல புதுப்பிக்கப்படணுமா வேண்டாமா? வண்டிக்கு நம்மலாம் என்ன வச்சிருக்கோம், ஆர்சி புக் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அதை ரினிவல் பண்ணி ஆகணும். ரினிவல் பண்ணலன்னா என்ன ஆகும், செல்லுக்கு முதல்ல மெசேஜ் வரும். அடுத்து எங்கேயாவது பிடிப்பட்டோம்னா 1க்கு 2 கட்டி தீக்கணும், ஃபைன் வரும் இல்லையா. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடன்படிக்கை என்ன பண்ணி ஆகணும்னா ரினிவல் பண்ணி ஆகணும். இது எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து கடந்த ஒரு வருஷம் போன நினைவு கூறுதல் இருந்து இந்த நினைவு கூறுதல் வர நாம செய்த, தெரிந்தோ தெரியாமலோ அறியாமல் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படுமா? அப்ப இவ்வளவு நாள் ஒரு வருஷத்துக்கு இடையில என்னைக்குமே மன்னிக்கப்படலையா? நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோமோ, உணர்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா விசேஷமாக இந்த கால பகுதியில எங்கேயாவது எந்த இடத்துலயாவது நம்ம தவறணும் அப்படின்னா அதை உணர்ந்து அந்த பரிசுத்த பந்தியில போய் நம்ம நிற்கும் போது நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது, சரி அந்த பந்தி அனுசரித்து பாவம் மன்னிக்கப்பட்டு வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மன்னிப்பு கிடைச்சாச்சு. அதனால என்ன பண்ணணும், இப்போ பழையபடி என்ன பண்ணிடலாம், இந்த நிசாரம் மட்டும் வரவே கூடாது. நாளைக்கு பந்தி, நாளைக்கு என்னது நிசான் 14 அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருப்போம், நைட்டு மாம்ச பலவீனமா ஏதாவது தப்பு பண்ணுவோமா இல்லையா? அந்த பரிசுத்த சிந்தை நமக்குள்ள வந்து ஒரு தூண்டுதல் இருக்கு இல்லையா, இதுதான் அன்றாட நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கும் நமக்குள்ள, இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், நம்ம யாரு பாவி இல்லையா. நம்ம ஞானஸ்நானம் எடுத்து சத்தியம் கேட்டு கிறிஸ்துக்குள்ள வந்தாலும் கூட அநேக குறைகள் நமக்குள்ள இருக்கு, பாவங்கள் இருக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவர் என்ன செய்யப்படுதுன்னா அந்த நாள்ல தகர்த்தப்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக பார்க்கிறார்.
அந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம பார்க்கும்போது அதை தக்க வைத்துக் கொள்ளுதல் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பார்த்துட்டாரு, அது பிரச்சனையே இல்லை, இனி அடுத்த தடவை அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி எடுத்துட்டே இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி செய்யாம சில விஷயத்துல நம்ம தவறணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம தோய்ந்து போறது, நம்ம சப்ஜெக்ட் கேட்காம இருக்கிறது, சபை கூடத்துல சரியா கவனிக்காம இருக்கிறது, கலந்து கொள்ளாம இருக்கிறது, ஊழியத்துல பங்கெடுக்காம இருக்கிறது, அர்ப்பணிப்பின் விஷயத்துல இல்லாம இருக்கிறது அல்லது குறைபாடோட இருக்கிறது, இது எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கே தெரியும். நமக்கே தெரியும் நான் தோய்ந்து போயிருக்கிறேன், நான் முன்ன மாதிரி இல்ல. முன்னால என்ன ஓட்டம் தெரியுமா? என்னுடைய ஓட்டம் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு ஓட்டம் பயங்கரமா இருக்கும். அந்த ஓட்டத்துல ரெட்டிப்பான பணங்கள் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, அர்ப்பணிப்பு செய்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா அந்த உணர்வோட போய் தான் என்ன பண்ணணும், அந்த பந்தியில நம்ம பங்கெடுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த அடையாளத்தை சரியா செய்யலைன்னா தண்டனை இருக்கு, சரியா செஞ்சா மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அப்பம் மற்றும் இந்த பானத்தை ஏற்படுத்தி வச்சு இது புதிய உடன்படிக்கைக்கான அடையாளம் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண அந்த பாத்திரம் மற்றும் அந்த அப்பம் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இதுல முன்னாடி நிக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே நம்ம இன்னொரு விஷயத்துக்குள்ள கடந்து போகலாம். பேர் சபை இவங்க ஹோலி கம்யூனியன் சொல்லி மாசத்துக்கு ஒரு தடவை, இன்னும் சொல்ல போனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இதை தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பார்வையில சத்தியத்தை கொஞ்சம் அறிஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்வையில பார்த்தோம் அப்படின்னா அது வேஸ்ட். சில பேர் டெய்லி அப்படியே வாங்குவாங்க, கையில அப்படியே உள்ள போவாங்க. முன்னத்தின நைட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த சுமல் தெரியாம இருக்கா வாயை திறக்க மாட்டாங்க, கையில வாங்குவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கூட துளி கூட அது சம்பந்தமே கிடையாது. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, நமக்கு சொன்னார் இல்லையா நித்திரை, பலவீனம், வியாதி, அவங்களுக்கு வருமா? வருமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்களுக்கு என்னன்னே தெரியாம என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, மாம்சத்தை எப்படி புசிக்க கூடாது, பச்சையாகவோ அவித்ததாகவோ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. அவங்க ரொம்ப பச்சையா சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்து அவிச்சு சாப்பிட்றதுனா என்ன அர்த்தம்? ப்ராட்டஸ்டன்ட் சபையார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் விசேஷமா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓட்டம்லாம் இருக்கும். ஆனா இவங்களுமே ஹோலி கம்யூனியன் அப்படிங்கிற பேர்ல கர்த்தருடைய அந்த ஒரு பரிசுத்த பந்தியை சரியா என்ன பண்றது இல்ல, அனுசரிக்கிறது இல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப பாருங்க, இப்ப நம்ம எடுத்துக்கலாம், நம்ம செஞ்சா தவறா செஞ்சா நமக்கு இந்த தண்டனைகள்லாம் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம யாருன்னா சத்தியத்துல தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்துல இருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், மெய் ஞான சத்தியத்தை அடைஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க இந்த தப்பை பண்ணும் போது தெரிஞ்சும் பண்ணுனா பெரிய தப்பு, தெரிஞ்சும் சரியா அனுசரிச்சா மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவங்க தெரியாம செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு என்ன இல்லை. ஏன்னா பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கர்த்தருடைய அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு என்ன பண்ணியாச்சு, அவங்களுக்கு என்னன்னே சொல்லிக் கொடுக்கல. கம்ப்ளீட்டா சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஏன்னா அந்தி கிறிஸ்து கீழே இருக்கிறதுனால அந்த ட்ரூத் எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா கண்டிப்பா ஏறாது. பெரிய பெரிய மகா பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்தும் கூட, ஆராய்ச்சி பாடங்களை சொன்னாலும் கூட அதை என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் ஏற்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. இந்த விஷயத்தை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதிக கரிசனையா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை குறித்து சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பந்தையை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடத்துல யூதர்களுடைய மரபு என்னன்னா, சாயந்தரமான அவங்க நிறைய இடத்துல அப்பம் விட்டு ரசம் சாப்பிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி ஒண்ணுதான். என்ன பண்றாங்க, சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப 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 டேஞ்சர். விசேஷமான உடன்படிக்கை ஏற்படுத்தி என் நினைவாக இதை செய்யுங்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அருமையான முறையை முறையாக பின்பற்றாமல் இருந்தா அது யாருக்கு தான் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்னா சத்தியம் அறிந்தவர்களுக்கு தான் ஏற்படும். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த ஒரு பந்தியில நம்ம இருந்துட்டு பாருங்க, இதுல என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய பலியிலும் பாடுகளிலும் பங்குண்டு நமக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தில் உள்ள பலியின் ஜீவியத்தை உணராதவர்களா இருந்தால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அபாத்திரமாக போஜனபானம் பண்றோம்.
பலி தியாகம், அதுல எனக்கு ஒரு பங்கு. இன்னும் சொல்லப்போனா ஆசரிப்பு கூடாரத்துல இளங்காலை வெட்டப்பட்டு இளங்காலை பலியாக செலுத்தப்பட்ட அந்த பலிபீடத்திலே வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி என்னாகுது? ரத்தத்தோட ரத்தமா என்னாகுதுன்னா மிங்களா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சாமலம் எங்க போகுது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது. அந்த சாமலம் என்ன போகுது? பரிசுத்த நறுமணம் வீசுது. இளங்காலையினுடைய ரத்தம், இளங்காலையினுடைய அந்த சரீரத்தை எரிச்ச அந்த ஒரு சாம்பல் சுகந்த வாசனையாக இந்த உலகத்துக்கு வீசுறதை நம்ம பார்க்கிறோம். அது கிறிஸ்துவின் பலி. அதோடு அந்த பலியின் ஜீவியத்திலும் அந்த தியாகத்திலும் என்ன இருக்குன்னா, சபைக்கு என்ன இருக்கு? ஒரு பங்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உணர்வு சொல்லி நினைப்போம். சரி, இதெல்லாம் இருக்கு பிரதர், கரெக்டு தான். வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் அதிகமாலாம் வளரவே இல்லை பிரதர். ஃபீல் பண்றேன், நான் கரெக்டாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறேன், சபைகளுக்கெல்லாம் கரெக்டாக ஆராதனை கொடுத்துக்கலாம் சரியாக வந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அர்ப்பணை பண்ணியிருக்கிறேன். என்னோட சகோதர சகோதரியோட அன்பா நான் விசாரிச்சிருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு வளர்ச்சி இருக்குன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். என்னை விட மூத்த சகோதரர் இந்த சபையில் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை பிரதர், நான் எப்படி பங்கேற்க முடியும்? இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்னாடி இருந்த சகோதரர்கள் அவங்க வந்த புதுசுல நிறைய அனுபவங்களை வாங்கியிருப்பாங்க, வாங்கி தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல மடிவை என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்ற சகோதரர்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்து சில சகோதரர்கள் எப்படி வளருவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளருவாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம், இப்படித்தான் வளரும். எடுத்த முட்ல பயங்கர மேல போய் உளுந்தா பொத்துன்னு கீழே விழும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கீழே விழுந்தா அதிக சேதாரம் ஆகாது இல்லையா? அதை ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை ஜெயிக்கவே இல்லை. நம்ம எதை ஜெயிக்கணும்? மாம்சம், உலகம், சாத்தான். இன்னும் மாம்சத்தை என்ன பண்ணல? முழுசா ஜெயிக்கல. கரெக்டா இல்லையா? கரெக்டா தப்பா? மாம்சத்தை முழுசா ஜெயிச்சிட்டோமா? மாம்சத்தை முழுசா ஜெயிக்கல. இன்னும் உலகத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு, இன்னும் சாத்தானை ஜெயிக்க வேண்டியிருக்கு. இத முதல்ல ஜெயிச்ச பின்னாடி தான் இந்த அனுபவத்தை கொண்டுதான் ரெண்டுத்தையும் போகணும். சாத்தான்டையும் போகணும், உலகத்தையும் போகணும். இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும்னா முதல்ல மாம்சத்தை ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த புது சிருஷ்டி எதுக்குள்ளதான் இருக்கு? மாம்சத்துக்குள்ள இருக்கு. இதை ஏன் நீ ஜெயிக்காம உலகத்திலேயும் சாத்தான்டையும் போனோம் அப்படின்னா, முதல்ல இங்க ஜெயிக்காம அங்க எந்த அனுபவமே என்ன பண்ண முடியாது, செய்யும். அதனால இந்த மூணு விஷயத்தை ஜெயிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிதானிச்சு அறிஞ்சு என்ன பண்ணா படிப்படியா முன்னேறணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, வருடா வருடம் நம்ம கண்டிப்பா வளர்ச்சியை காமிச்சிட்டே இருக்கணும். புது சிருஷ்டி எனக்குள்ள வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தி தான் மனசுல ஒரு என்ன பண்ணணும், ஒரு சந்தோஷத்தோடு தான் என்ன பண்ணணும் அந்த பந்தியில நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பாத்திரத்துல பங்கெடுக்க எனக்கு தகுதியே இல்லை பிரதர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களே நினைச்சிருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில பேர் சில குற்றங்கள் குறைகள் நமக்கே நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்க சில சகோதரர்கள் அந்த ஐக்கியத்தில் இருக்கும். சில நம்ம நெருக்கமா பழகுண்ட சில பேர், இந்த பிரதர் ஏன் இப்படி இருக்கிறாரு, இவங்க ரொம்ப பலவீனம், இந்த சகோதரி இப்படி இருக்கிறாங்க அப்படி சில பேரை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? இப்படி பார்க்குற நம்ம அவங்கள நீங்க இந்த பந்தியில பங்கெடுக்க கூடாது, இப்படிலாம் இருந்து பங்கெடுக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது. ஒருவேளை அவங்கள விட ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பலவீனமா இருந்தோம்னா, நம்ம குறை உள்ளவர்களா இருந்தோம்னா, நமக்கே தெரியாம இருந்தோம்னா என்ன பண்றது இல்லையா? அதனால நம்ம யாரையும் என்ன பண்ண வேண்டியது இல்லை. ஆனா ஒருவேளை ஒருத்தருடைய குறை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, பிரதர் இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், சரியாகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்க இதை பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சகோதரி நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், நீங்க பந்தியில் அனுசரிக்கலாம். மறுபடி அந்த பந்தி அனுசரித்த பின்னாடி அடுத்த தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிற நாட்கள்ல, ஆயுசு நாட்கள்ல மறுபடியும் அந்த தப்பு பண்ணாம உணர்வு உள்ளவர்களாய் மீண்டும் எழுந்து ஓடுறதற்கு தகுதியாக இருக்கணும் அந்த அன்புக்குரிய சகோதரர் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த வருஷம் நம்முடைய உடன்படிக்கையை நம்ம புதுப்பிக்கிறோம். அடுத்த வருஷம் அப்படியே இருக்கலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ணிடலாம், அப்படியே இருக்கலாம், அப்படியே காண்பிக்கலாம்.
கொஞ்சம் வளர்ச்சியாவது நமக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? பொதுவாக சொல்லும்போது உலகத்துல ஒரு பிசினஸ் பண்றாங்க வைங்களேன், அந்த பிசினஸ் பண்ற மனுஷன் வந்து பிசினஸ்ல ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 5 வருஷம் கழிச்ச பிறகு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் டர்னர் ஆகுதுன்னா 5 வருஷம் கழிச்ச பிறகு அதே 1 கோடி டர்னர் ஆயிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? வளரவே இல்லை, தொழில் நடக்கல. ஆனா என்ன பண்ணல? வளரவே இல்லை. நான் உலகத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன், அதே மாதிரி நம்ம சம்பாதிக்க நான் சொல்லுவேன். இல்ல பிரதர், நான் 20 நாள் தான் வேலைக்கு போவேன், இப்ப 26 நாள் வேலைக்கு போறேன், முடிஞ்சா 30 நாள் வேலைக்கு போறேன். சில பேர் சொல்லுவாங்க வேலைக்கு வரும்போது அதனால சபைக்கு வர முடியல. சொல்லவே கூடாது. உணர்வு இல்லாதவர்களும் சொல்லுவாங்க. பேசிக்கா பிராட்டஸ்ட் சபைகள்ல ஆவிக்குரிய சபைகள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல வெளியே, இவங்க இருதயத்துல கூட சபைக்கு போகிறது உணர்வு கண்டிப்பா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன ஆனாலும் சரி, என்ன வேலை கொடுத்தாலும் சரி, அப்படியே உதறி தள்ளிட்டு தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல இருக்கணும். இந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு காரியத்தை சொல்லவே கூடாது அன்புக்குரிய சகோதரர். அடுத்து போதனப்பானம் பண்ணுகிறவர்கள் யாருன்னா, உடன்படிக்கையை செய்துவிட்டு பள்ளி ஜீவியத்தை உணராதவர்கள். வருவாங்க, சபையில் இருப்பாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, அப்படியே திரும்பி அப்படியே போகும். அடுத்த வாரம் வருவாங்க, சபையில் இருப்பாங்க, அப்படியே திரும்பி அப்படி. சபைக்கான தேவை என்ன? சபை என்ன மாதிரி ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கு? நம்முடைய சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க? இந்த பலியின் ஜீவியமே தெரியாம இருக்கிறவங்க அபாத்திரமாய் போஜனபானம் பண்றாங்க. உண்மையா? இவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? உணர்வு கிடையாது. இது கர்த்தருடைய சபை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமாக வந்தவங்க. நீ இதை காணாம போனீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை காணாமல் போவார். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இக்கட்டான சூழ்நிலை போய் நம்ம நின்னுன்னா நாம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு. ஒவ்வொரு சகோதரனும் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? அவங்க வரலையே, இன்னைக்கு அந்த சகோதரி இன்னைக்கு வரலையே, அன்னைக்கு குழந்தை கூட்டிட்டு வந்தாங்க, இன்னைக்கு குழந்தை கூட்டி, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் கர்சனையோட உணர்வோட கேட்டு என்ன பண்ண வைப்போம்? ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியும் அன்போடு விசாரிக்கிற முறைமை மூப்பருக்கு மட்டுமில்ல, நல்ல கவனிச்சிங்க, டீக்கனுக்கு மட்டுமில்ல. யாரோ ஒரு சில பேர் கேட்பாங்க பிரதர், அது கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அவங்க கேட்பாங்க. அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இது ஒரு பலி, இது ஒரு பலியின் ஜீவியம். இந்த பலியின் ஜீவியம் தெரியாம சபைக்கான தேவைகளை சந்திக்காம அப்படியே இருந்துட்டு போனோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர்கள் அபாத்திரமானவர்கள். இவர்களுக்கு என்ன வரும்னா ஆவிக்குரிய வியாதி. வியாதி வந்தா என்ன பண்ணுவோம்? நல்ல டாக்டர்கிட்ட போகணும். நல்ல டாக்டர்கிட்ட போய் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்தவங்கன்னா டாக்டரை யாருமே என்ன பண்றது இல்லை, மதிக்கிறதே கிடையாது. குறைஞ்சபட்சம் எம்எஸ் எம்டி இவங்கிட்ட தான் நிறைய பேர் போறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் எம்பிபிஎஸ்னா பெரிய டாக்டர். இதே மாதிரி நல்ல பரம வைத்தியத்தை போகணும். அவர் கொடுக்கிற டேப்லெட் தான் சரியாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள்ல நான் ஒருவேளை தொய்ந்து போயினால் எனக்கு என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார், 7ஆம் தூதன் மூலமாக எனக்கு என்ன ஆலோசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி போய் அந்த வசனங்களையும் அந்த கற்பனைகளையும் கேட்டு நான் வாங்கி அதை உட்கொண்டு மீண்டும் எழுந்து நடந்தால் அது ஆசீர்வாதம். அது இல்லை அப்படின்னா வியாதியோடு இருப்பேன், பலவீனம் வந்துடும், அடுத்து பார்த்தீங்கன்னா நித்திரை வந்துடும், அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதி வந்துடும், கடைசி என்ன ஆயிரும்னா மரணம், ஆவிக்குரிய மரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரான குணலட்சணங்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நித்திரை அப்படிங்கிறது சத்தியம் பலியின் ஜீவியம் புரியாமல் வேறொரு அசத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், உலகத்தார் சில விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் விஷயத்துல நிறைய வகை வகையான குரூப் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம கர்த்தருடைய பந்தியில நிசான் மாதம் 14ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒரு விஷயத்தை அனுசரிக்க போறோம் இல்லையா? அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்ட அந்த டைமா, அல்லது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து புதிதான கட்டளையை ஏற்படுத்தி கொடுத்தாரே அந்த டைமா? பதிலே இல்லை. நிறைய பேர் தப்பு தப்பா பதில் சொன்னது உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயந்தரம் 6 மணிக்கு ஜீவனை விட்டதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல, நீசான் மாதம் 14ஆம் தேதி முதலாவது சாயங்காலம்
அன்று ராத்திரியிலே, between the 2 evening, 3-6, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த டைம்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில அந்த புதிதான கட்டளையை ஆரம்பித்து சீசருக்கு தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைவு கூறிட்டு இருக்கோம். இதைத்தான் அவர் நினைவு கூற சொன்னார். அன்புக்குரிய, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், தெரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா அனுசரிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது என்னதான் நம்ம சத்தியம் கேட்டிருந்தாலும் கூட நிசாரம்னு ஒண்ணு நமக்குள்ள வந்துட்டுனா அது நாளடைவில் நம்முடைய பழைய மாம்சீக தூக்கத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம், விட்டுரும். ஞாயிற்றுக்கிழமை காலைல எந்திப்போம். நான் சொல்றது தூங்கி எந்திக்கிறது இல்லை. நம்முடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல சபையை பத்தி கரிசனையே இல்லாம, சபையினுடைய ஊழியத்தை பத்தி கரிசனையே இல்லாம சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு ஓடோடி வருவோம். முதல்ல ஓடோடி வந்திருப்போம், அப்புறம் ஓடி வந்திருப்போம், அப்படி போலாம். இந்த நிலைமைக்கு இதுதான் என்ன தெரியுமா, நித்திரை, பலவீனம், வியாதி, கடைசியில் என்னது, ஆவிக்குரிய மரணம். இதுக்கா தேவன் நம்மளை அழைச்சி இந்த மாம்சத்துல புது சிருஷ்டிங்க ஒரு கருவை கொடுத்து சத்தியத்தை குறித்து எவ்வளவு உத்வேகமா ஓடி இருக்கோம். ஆரம்பத்துல எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்லியிருப்போம். நம்முடைய மூத்த சகோதரர்கள் சில பேர் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்தில் நினைச்சிருக்காங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க ஆரம்பத்துல செய்த தியாகம், அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதே உத்வேகத்துல ஓடிக்கொண்டிருந்தால் அது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் இல்லையா. நாம ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில இன்னும் உடன்படிக்கை செய்துட்டு இந்த மாதிரி அடையாளங்கள்ல நம்ம பங்கெடுத்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்துல அவருடைய வேலையை செய்யறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த பெரிய சகோதரர், ஒருவேளை நம்ம இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பந்தியில இருந்துடவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர், சப்ஜெக்ட் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். அதனால எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து பானம் பண்ண கடமை. இதுதான் நமக்கு இன்னைக்கு எச்சரிப்பான ஒரு விஷயம். பிரதர் கேட்டுக்கிட்டாரு, சீக்கிரமா கேட்ட ஆரம்பிக்கிறதுனால இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னும் அதிகப்படியான சத்தியங்களை நிறைய சகோதரர் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், இதை கேட்டுட்டு வெறுமனை விட்டு விடாமல் மற்ற நாட்களை போல் இந்த நாட்களை எண்ணாம விசேஷித்த தகுதிக்கான காலம் என்று எண்ணி நம்முடைய சிந்தையில வச்சு கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நிதானித்து அந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.